ஹாய் ஐசினிக் நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜிஸி அங்கே வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தா அங்கே ஃபேமிலி அவளுக்காக சர்ப்ரைஸாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பர்த்டேவை. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் ஒரு அடாப்டட் பொண்ணு தான், 2 பையன் ஒரு பொண்ணு. சின்ன வயசுலேயே அவங்க பொண்ணு தொலைஞ்சு போன வாசி நம்ம ஹீரோயினை அவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க. பெத்த பிள்ளை மாதிரி தான் பார்த்துருக்காங்க. பட் அவங்களோட சொந்த பொண்ணு ஆனால் திரும்ப கிடைச்சதுமே இவள் அங்கே ஒரு சர்வன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. கூட சேர்ந்து சாப்பிட்றது கூட கிடையாது, இக்னோர் பண்ணி அசிங்கப்படுத்தியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ திடீர்னு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னாச்சின்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது, உன்னோட பர்த்டே இல்லைம்மா, அதுக்காக தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அம்மாவும் சிஸ்டருமே ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, அது வரைக்கும்லாம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நாங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கோம், நீ செலிப்ரேட் பண்ணுன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. போன வருஷம் உன்னோட பர்த்டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணல, அது இதை காம்பன்சேஷனாக பண்ணிக்கோமான்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொன்னதுமே, இல்லை இந்த ஸ்பூனு ஃபஸ்ட்டு நீ கேக்கை சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்ததுமே, இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டதுமே அவளுக்கு மயக்கமாயிருது. உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளோ கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த அண்ணனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம். ஸோ இவளோட ஹார்ட் மேட்ச் ஆகிருக்கு. அதை எடுத்து அவளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ அப்படியே சாக விட்டுட்டு இருந்தான். ஸோ அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே, நீ எதுக்காக இங்கே வந்தையோ அந்த வேலை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீ இருக்க வேணான்னு சொல்லிட்டு மாஸ்கெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுருக்காங்க. ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கா, இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே இறந்துமே போயிடுறா. டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்போ 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அங்கே ரீபான் ஆகி வந்திருக்கா. அவங்க அப்பா கோவமாயிட்டு ஹீரோயினை போட்டு அடிக்கிறாரு, நீ எப்படி அண்ணனை தள்ளி விடுவேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட் மாதிரி அங்கே ஆக்ட் பண்ணுறா. நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது, அப்படின்னா நான் ரீபான் ஆகி வந்திருக்கேன் நான். அந்த பொண்ணு அப்படியே நக்கல் அவளை பார்த்து சிரிச்சுட்டு, உனக்கு இந்த வீட்டில் எந்த ஒரு வேல்யூ இல்லை புரியுதான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, இவ வேணுக்குனே பண்ணுறான்னு அவளுக்கு தெரியும். ஸோ அப்படியே முறைச்சதுமே அவங்க அம்மா கோவமாயிட்டு, நீ இந்த வீட்டோட அடாப்டட் பொண்ணு தான், நாங்கள் என்ன ஊட்டி வளர்ந்தாலும் உன்னோட ரத்தம் என்னமோ அதுதானே உனக்கு புத்தியாக வரும்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டம் தட்டுறாங்க. ஸோ அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அப்பாங்க இவள் ஃபேமிலி ஃபோட்டோவை இப்போ ட்ரா பண்ணி அதை வச்சுருக்கா. அந்த அண்ணன் அதை பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு அந்த ஃபோட்டோ தூக்கி கீழே போட்டு உடைச்சிடுறா. நான் மட்டும்தான் என்னோட ஃபேமிலியை வரையணும், உனக்கு என்ன இந்த வீட்டில் வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது உடைக்கும் போது அங்கே அவளோட கையில் ஒரு சின்ன கீரல் பற்றுது. பட் ஹீரோயினை வேணுக்குனே அவள் கீழே தள்ளி விட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் கை படுற மாதிரியே அவள் பண்ணுறா. ரொம்பவே பெயின் ஆயிடுச்சுக்கு, காயம் பெருசாக அடிபட்டுருக்கு. பட் அவங்க அப்பா அங்கே அவங்க பொண்ணு கையில் அடிபட்டுருக்கதை மட்டும்தான் பார்க்குறாரு. அப்பாங்க அவளை பிடிச்சி அவர் திட்டினதுமே, என்ன பேசிட்டு இருக்கீங்கப்பா, அவள் என்ன பிடிச்சி தள்ளி விட்டு என் கையில் அடிபட்டுருக்கு, நீங்கள் என்ன திட்டுறீங்களேன்னு சொன்னதும், அவள் சின்ன பொண்ணு பார்த்தா தெரிலையா, நீ ஒரு பெரிய சிஸ்டர் மாதிரி அவளை கேர் பண்ணுறதை விட்டுட்டு அவள் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் இப்போ ஹீரோயினுக்கு இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷனோட இருக்கா. அப்போங்க திரும்ப என்ன முறைச்சிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அடிக்க வரும்போது ஹீரோயின் அப்படியே விளைவிக்கிறா. அப்பாங்க என்ன பண்ணிட்டுருக்க நீ என்னவே எதிர்த்து இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொன்னதுமே, நான் எந்த தப்புமே பண்ணலை, நான் உங்ககிட்ட அடி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் அப்படியே காலர் பிடிச்சி இழுத்து அவங்க ஃபுஸ் பண்ணி தள்ளி விட்டதுமே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நீ ஏன் பண்ணுறேன்னு சொன்னதும், நான் தப்பே பண்ணாமல் ஏன் அடி வாங்கணும், இப்போ நான் அவளை வேணுக்குனே தான் தள்ளி விட்டேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணிட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு, இத்தனை வருஷமாக நான் வளர்த்துருக்கேன், நீ என்ன எதிர்த்து பேசிட்டு போறியா அப்படின்ற அவங்க அப்பா கோவப்பட்டதுமே அவங்க பிரதர்ஸ், அப்பா நீங்கள் பேசாமல் அப்படியே விடுங்கப்பா, இவளெல்லாம் நம்மளை விட்டால் யார் வீட்டில் வைக்க போகிறாங்க அப்படின்றத சொன்னதும், நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு வெளியே போனேன்னா நாளைக்கு வீட்டு பக்கம் வந்துடாதுன்னு சொன்னதும், எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. ஸோ அப்படியே மலையில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவங்க ஃபுட் எல்லாமே அவங்களுக்காக கொண்டு வரும்போது அப்போ அவங்க அம்மாட்ட, அம்மா அவள் ஷியா குடும்பத்தோட பொண்ணு தானே அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அவங்க, நீ கவலைப்படாத, அவள் எப்பயுமே உனக்கு வேலைக்காரியாக தான் இருப்பா, இந்த விஷயம் அவளுக்கு தெரியவே விட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு இப்போ இந்த விஷயம் அவள் சாக போகிற டயத்தில் தான் போன டைம் தெரிஞ்சிருக்கு, எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் ஆனால் இப்போ அப்படி கிடையாது, என்னோடய ஃபேமிலியை நான் தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. ஸோ அந்த சைடில் பார்த்தா நம்ம மிஸ்டர் ஷியாவோட கார் தான் அங்கே வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட், சார் உங்களோட பிள்ளைங்க அப்ராடில் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, நீங்கள் எப்படியே விட போகிறீங்கன்னு சொன்னதுமே, கண்டிப்பாக பசங்களாக இருந்து இதை கூட ட்ரை பண்ணலைன்னா அவனுங்க எப்படி நாளைக்கு வாழ்க்கையில் முன்னேறி விட முடியும்,
முடியும், அவனுங்க வந்து கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கிறட்டும் அப்படின்ற சொல்லும்போது அங்கே காரை பார்த்ததுமே ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறா அது அப்பாவோட கார் தான் சொல்லிட்டு வேகமாக கொடையை தூக்கி போட்டுட்டு காருக்கு முன்னாடி போய் நின்றுனதுமே அவர் அங்கே டக்குன்னு வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. அப்போ அங்கே மிஸ்டர் ஸ்ரீயா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் சார் ஒரு பொண்ணு உடலை வந்து நின்றுக்கிட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே என்னாச்சுன்னு கேளுன்னு சொன்னால் அங்கே டிரைவரவே கண்ணாடி இறக்கி விட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நானுமே மிஸ்டர் ஷியாவோட பொண்ணு தான் இந்த விஷயத்த அவ சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவர் நீங்கள் கார் எடுங்கன்னு சொன்னதுமே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டிஎன்ஏ எடுத்து பாருங்க அப்படின்றத சொல்லும்போது அவங்க கண்டுக்காமல் போனதுமே இவ கோவமாயிட்டு பிள்ளையை போய்த்து வளர்க்க துப்புலன்னா அப்புறம் ஏன்டா புள்ள பெறன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. டென்ஷன் ஆகி போயிட்டு கார் மேலே எரிஞ்சு விட்றா. அவர் ரொம்ப கோவமாயிட்டு காரை பின்னாடி இருங்கன்னு சொல்லும் போதே ஹீரோயின் மயக்கம் போட்டு கிடக்கா. அங்கே அவர் வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காரு. பார்த்தா ஹீரோயின் கண்ணு முழிக்கும் போது அங்கே வீட்டில் தான் இருக்கா. இது யாரோட வீடுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. ஸோ வெளியே பார்த்தா அங்கே அசிஸ்டண்ட்டை அங்கே மிஸ்டர் ஸ்ரீயா பேசிகிட்டு இருக்கதை அவள் கேட்டுட்டு ஐயோ அவரோட கார் கண்ணாடியை நான் ஓடிச்சனே என்னை வீட்டை விட்டு எது துரத்தி விட்டுருவாரோ என்னமோன்னு சொல்லிட்டு அவள் பயந்து போய் நிற்கிறா. அப்போ அங்கே அவர் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க. சார் இது உங்களோட பொண்ணு தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பென்டென்ட் வச்சுருந்தான் இல்லையா அது வந்து அவங்க அம்மா வந்துட்டு ரெடி பண்ணது. அவங்க அம்மா ஒரு ஆர்டிஸ்டாக இருந்திருக்காங்க. இப்போ இது இவருக்கு பிடிக்காம எட்டி விட்டுருவாரோன்னு சொல்லிட்டு இவ பயந்து போயிட்டுருக்கா. ஸோ அங்கே சவுண்டை கேட்டுட்டு உள்ள வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இவ பயந்துட்டு அங்கே நடிக்கிட்டே அங்கே போகிறா. நீ இத்தனை நாளாக எங்கே இருந்தேன்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது நான் வந்து ஆர்ஃபனேஜில் தான் பிறந்ததுலேருந்து இருந்தேன், அதுக்கப்புறம் ஃபேமிலியை நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறா. உன்னை பெற்றவ எங்கே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவள் வந்துட்டு பயந்துட்டு எதுவுமே வந்துட்டு சொல்ல மாட்டா. அந்த ஃபேமிலியில் நடந்த கொடுமைகளும் சொல்லாமல் கையை அப்படியே போட்டு அமுக்கிட்டுருக்கா. அவர் அதை நோட்டீஸ் பண்ணிட்டுருக்காரு. இப்போ அங்கே நம்மளை வீட்டை விட்டு எதோ துரத்தி விட்டுருவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. அதுக்கு முன்னாடியே அவர் வந்து அவளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அங்கே கொடுத்துருக்காரு. இப்போங்க சார் இப்படி ஃபேமிலி தான் அடாப்ட் பண்ணியிருக்காங்க உங்கள் பொண்ணை, ரொம்ப நல்லா தான் வச்சுருக்காங்க, பட் அவங்க சொந்த பொண்ணு கிடைச்சதுமே ஒரு சர்வன்ட் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஸோ இப்போ இவர் இதை யோசிச்சுட்டு இருந்தா இவர் ரொம்ப ரூடுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், அப்படின்னா கண்டிப்பாக என்னை வீட்டை விட்டு இவர் துரத்தி விட்டுருவாரு, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் காலை பிடிச்சிட்டு வந்து இருக்கிறதுக்கு வீடே இல்லை, என்னை நீங்கள் வீட்டை விட்டு துரத்திலாம் விட்டுற மாட்டீங்களன்னு சொல்லிட்டு அவர் எமோஷன் ஆகிட்டு அழுததுமே அவர் எதுவுமே பேசாமல் ஒரு பாட்டு அங்கேருந்து போகிறாரு. அவருக்கு இந்த மாதிரி கெஞ்சுறதெல்லாம் பிடிக்காது. இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கண்டிப்பாக என்னை வீட்டை விட்டு துரத்த தான் போகிறாங்க, ஃபேமிலியோட மோசமாக தான் இந்த வீட்டில் நான் இருக்க போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப எமோஷன் ஆகிட்டேக்கா. ஒரு 16 வயசு சின்ன பொண்ணை எத்தனை பேர் தான் பாடாப்படுத்துவீங்க அப்படின்ற சீட் அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஸோ அப்பாங்க அசிஸ்டண்ட்டை நீங்கள் வந்து சமையல் பண்ண ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதும் சார் 6 மணிக்கு மேலே டின்னர் யாருமே பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஸோ அதனால் எல்லாருமே கிளம்பி போயிருப்பாங்களே சார்ன்னு சொன்னதுமே நீங்கள் இப்போ வர சொல்லி டியூட்டியை மாற்ற சொல்லி சமையல் பண்ண சொன்னுங்கன்னு சொன்னதும் அப்படின்னா பொண்ணை வீட்டில் இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரான்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஏகப்பட்ட ட்ரெஸ் எல்லாமே கொண்டு போய் கொடுத்துட்டு போட சொன்னதுமே இல்லை இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு நார்மலான ட்ரெஸ் போதும்னு சொல்கிறா. ஸோ அதுக்குள்ள அங்கே அசிஸ்டன்ட் சாப்பிட கூப்பிட வந்துடுறாரு. அவள் அப்படியே அங்கே போயிடுறா. பார்த்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபுட்டாகவே இருக்குது, இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம், நார்மலான சாப்பாடே போதுன்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஷியா வந்துடுறாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் வந்து உன்னை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொன்னா இல்லையான்னு சொன்னதுமே இல்லை இதே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுன்னு சொன்னதும் அந்த கோவத்தை பார்த்துட்டு இவ பயந்து போயிட்டு ஓகே சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வர்றா. அவங்க அப்பாவுமே உட்காந்துருக்காரு. சாப்பிடுன்னு சொன்னதுமே அவங்க ஒரு மில்க் கிளாஸ் எடுத்து இந்த சாப்பாட்டுக்கு எல்லாமே ரொம்ப தேங்க்யூ, இப்போ நான் வந்து பெரிய பொண்ணாகி ஜாப் ஸ்டார்ட் பண்ணதுமே உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா காசையுமே நான் ரீபே பண்ணிடுவேன்னு சொல்கிறா. பட் இந்த கிளாஸ் எல்லாமே நடிங்கிச்சிருக்கு, நைட்டு கீழே விழுந்தா இல்லையா அதில் கையில் நல்லா அடிபட்டுருக்கு. ஸோ கைக்கு என்னாச்சுன்னு சொன்னதும் கை வந்து பெயின் ஆயிடுச்சுக்கு அப்படின்றத சொல்லும்போது சரி உட்காருன்னு சொல்லிட்டு அவராகவே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு 1 2 3 அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வேமா வாயத்துற அப்படின்றத சொல்லும்போது அவளுமே ஓகே சொல்கிறா. ஸோ அங்கே சாப்பாடு எல்லாமே ஊட்டி விட்டுட்டு அவர் ரொம்பவே ஹாப்பியாகிறாரு. வீட்டிலேருந்து அந்த 2 பசங்களுமே வர்றாங்க. ஏன்னா மிஸ்டர் ஷியாட்ட சில கான்ட்ராக்ட் போடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸ் ஆகிட்டுருக்கு, நம்ம இன்றைக்கி யார்ட்டையாச்சும் பேசி எப்படியாச்சும் கான்ட்ராக்டில் சைன் வாங்கணும்னு சொல்லும்போது அந்த இடத்துல பார்த்தா ஹீரோயின் அங்கே பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இவங்க பார்த்துட்டு என்னப்பா நாங்கள் வருவோன்னு ஆல்ரெடி எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கியா,
நீ அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட சாரி கேட்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனன்ட்ட கேளு, அதுக்கப்புறம் எல்லார்ட்டையும் கேளுன்னு சொன்னதும் அவங்க டாக்கை கூப்பிட்டுட்டு அப்பாட்டு இங்கே போனதுமே பண்ண வர்றானுங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக் அவனுங்க மேலே அட்டாக் பண்ண போகுது. பட் ஹீரோயின் அங்கே ஸ்டாப் பண்ணிடுறா. நீ இப்போ நாயை வச்சு எங்களை பயமுடுத்தணும்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க செகண்ட் பிரதர் கையை பிடிச்சி இழுத்துட்டு, நீ இப்போ சாரி கேட்டேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நாங்கள் உன்னை மன்னிச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம், வீட்டில் போய் எல்லாத்தையும் சாரி கேளு அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் என்னது சாரி உங்ககிட்ட கேட்கணுமா, அது கனவுல தான் நடக்கும்னு சொல்கிறா. இது சொல்கிறாங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் எங்கள் லேடியை வந்து இப்படி நீங்கள் தப்பாக பேசுவீங்கன்னு சொல்லிட்டு, என்னது லேடியா, இவன் இப்போ லேடியானா, இவன் ஒரு ஆர்ஃபனேஜில் இருந்தவ, பரிதாபப்பட்டு நாங்கள் தான் எங்கள் வீட்டில் வளர்த்துட்டு இருந்தோம், இப்போ உங்களுக்கு இவன் லேடியா அப்படின்றத சொல்லிட்டு அவனுங்க நக்கலாக சிரிக்கிறானுங்க. எவ்வளோ தூரத்துக்கு காசு கொடுத்து இந்த ஆக்ட்ரஸை நீ ஏற்பாடு பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க இவனுங்க பேச்சு ஓவராக போகவும் டாக் அங்கே விட்டு விரட்டி விட்றா. கடிக்கிறதுக்காக பயந்து அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மிஸ்டர் ஷியா வீட்டுக்கு வந்ததுமே அசிஸ்டன்ட் எப்படி ஃபேமிலியிலேருந்து அந்த பசங்க வந்து அத்துமீறினானுங்க, மேடம் டாக்கை விட்டு விரட்டி விட்டாங்க சார் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்கே அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு, பொண்ணு எப்போ பார்த்தாலுமே கை ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்குன்னா கை எதுக்காக வந்து போட்டு அமுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பெயிண்ட் பண்ணிட்டுருக்கா. அவர் ரொம்ப ஆசையாக தான் பார்த்துட்ருக்காரு. அப்புறம் ஃப்ரேமில் குத்தி கையில் வந்து கிழிச்சிச்சு இல்லையா, அவங்க ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணாமட்டு அவளுக்கு ரொம்பவே பெயின் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ வந்து வேணுக்குனே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ஆனனோட சேர்ந்து இவ காம்பீட் பண்ணி பெரிய ஆளாக வரக்கூடாதுன்னு சொல்லி என்னோட கனவுகளையுமே என் கை மாதிரியே பேரலைஸ் பண்ணிட்டாங்க போன டைம். ஆனால் இப்போ அந்த மாதிரி நடக்காது, எனக்கு அடிப்பட்ட 6 மாதம் தானே ஆகுது, நான் எப்படியாச்சும் சரி பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே காம்படிஷனில் கலந்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டேக்கா. ஸோ ட்ரா பண்ணிட்டு இருக்கும் போதே அவளுக்கு கை ரொம்ப பெயின் ஆயிட்டு இருக்கு. மிஸ்டர் ஷியாவுமே நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ அங்கே கிளாஸ்ல அவ தண்ணி எடுத்துட்டு வந்ததுமே அங்கே மிஸ்டர் ஷியா வரதை பார்த்துட்டு இவ பயந்து நடுங்கினதுமே அப்போ அங்கே கிளாஸ் வேற கீழே விழுக போயிடுது. இவரை பிடிச்சி எடுத்து கொடுத்துட்டு என்னை பார்த்தா உனக்கு என்ன பயமா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவ இல்லை அப்படின்றத சொல்றா. ஸோ அப்பாங்க சரி வா இன்னைக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே ரெடி ஆகுன்னு சொன்னதோ இவ பயந்துச்சேக்கா, எங்கே கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து கையில் அங்கே பேண்டேஜ் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. டாக்டர்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்கவுமே ரொம்பவே அங்கே சந்தோஷமாகிருது, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அவளுக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு பர்சன் ரொம்பவே அக்கறைப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு என் மேலே அப்போ என்னோட அப்பாவுக்கு உண்மையிலே பாசம் இருக்கா, பட் வெளிப்படையாக காட்ட மாட்டாரான்னு சொல்லிட்டு பார்த்துட்டேக்கா. இந்த பக்கம் பார்த்தா மிஸ்டர் மூவும் அவங்க பசங்களுமே வர்றாங்க. அவங்களுக்கு அந்த டாக்னால அடிபட்டுருக்கு, பேண்டேஜ் எல்லாமே போட்டு விட்டுட்டு அவர் ரொம்ப பிரேவாக மாறிட்டாப்பா, வேற பேசிட்டு இருக்கா அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ஆளுக்கு பயங்கர கடுப்பாயிட்டு, நீ இப்போ இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிட்டுருக்கியா, நான் உன்னை வந்து ஊட்டி ஊட்டி வளர்த்தா நீ எங்களுக்கு எதிராகவே பேசுவியான்னு சொல்லிட்டு அவர் இங்கே பேசுகிறாரு. எங்களை பார்த்தா எனிமி மாதிரி நீ எப்படி வந்து ட்ரீட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்படியா சரி ஓகே, நீங்கள் எப்போ எனக்கு லாஸ்ட் டைம் வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்க, இல்லை உங்கள் கூட சேர்ந்து நான் எப்போ சாப்பிட்டேன், இதுக்கு பதில் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு அவ கேட்டா. அதனால எதுவுமே பதில் சொல்லவே முடியல, ரொம்ப அமைதியாகிறாரு. அதுக்கப்புறம் என்ன பேச இருக்குது சொல்லுங்கள் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்பவே எமோஷன் ஆகிட்டேக்கா. அப்போங்க உன்னை வந்து பரிதாபப்பட்ட ஆர்ஃபனேஜ்லேருந்து நாங்கள் வீட்டுக்கு எடுத்து வளர்த்து எவ்வளோ தூரத்துக்கு அக்கறைப்பட்டா நீ எங்ககிட்டே பேசுவியா, சோட்ட சாப்பாட்டிலேருந்து போட்டிருக்க ட்ரெஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் கொடுத்தது தான் சொல்லிட்டு அவங்க இன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ இவர் ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது, போட்டிருக்க ட்ரெஸ்லேருந்து சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து எல்லாமே நாங்கள் போட்ட பிச்சை தானே, எங்களுக்கு மிஸ்டர் ஷியாவோட கான்ட்ராக்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும்ல, அப்படி இருந்து நீ எப்படி அந்த இடத்துக்கு வரும்போது எங்களை நீ அசிங்கப்படுத்தலான்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே கோவப்படுறாரு. அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அழுகிறா. ஸோ அங்கே மிஸ்டர் ஷியா வந்து அவளுக்கு கர்ச்சிப்பு எல்லாமே கொடுத்துட்டு எதுக்காக நீ அழுகிறேன்னு சொல்லும்போது இவங்க உடனே பல்ல காமிச்சிட்டு, மிஸ்டர் ஷியா நீங்கள் வந்துட்டு இந்த பொண்ணுக்கெல்லாம் பரிதாபப்படாதீங்க, இவ்வளோ பாவம் நாங்கள் இத்தனை நாளாக வீட்டில் வச்சு வளர்த்து சோறு போட்டோம், பட் இவ வீட்டில் வந்து திருடிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் எங்கள் சிஸ்டரையுமே புள்ளி பண்ணான்னு சொன்னதும் அப்போ அங்கே அவங்க அப்பா பார்த்து அப்படிலாம் எதுவும் நான் பண்ணலைன்னு சொல்கிறா. அங்கே அதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற செட்டி கேட்கும்போது என்னோட பொண்ணுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ண வந்தேன்னு சொன்னதும் எங்கே உங்கள் பொண்ணுன்னு செட்டி கேட்டால் அவங்க முன்னாடி தானே இருக்கா அப்படின்றத சொல்லி நம்ம ஜிஸியை பார்த்து காமிச்சதும் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்னது இவ பொண்ணான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இவ்வளோ மாதிரி ஒரு ஒயல் கேர்லாம் யார் போய் வீட்டில் வைப்பாங்க, இவ போய் சொல்லி உங்களை ஏமாத்துறான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப கோவமாயிட்டு கார்ட்ஸை கூப்பிட்டு 3 பேரை பிடிக்க வைக்கிறாரு. ஒரு சின்ன பிள்ளைய வந்து வீட்டில் புள்ளி பண்ணி கொடுமைப்படுத்தி நடுராத்திரியில் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்கீங்க, நீங்கள் பண்ண தப்புக்கு இப்போ என் பொண்ணுகிட்ட சாரி கேட்கணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு. பட் அந்த மிஸ்டர் மூவை பார்த்தா கண்டிப்பாக நாங்கள் சாரி கேட்க மாட்டோம்னு சொல்லும்போது பையனை போட்டு காட்ஸ் அடிச்சதுல அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அதை பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப பயமாயிருது. அப்படின்னா ஓகே, இந்த ஃபேமிலி வந்து இந்த ஊர்லேயே இருக்கணும்னு ஆசைப்படலை போல, ஊரை விட்டு அடிச்சு துரத்தி விட்டுலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படும் போது இங்கே இருக்கணும்னு ஆசைப்படலை போல அப்படின்றத சொன்னதுமே அங்கே 5 வரைக்கும் கவுண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணால் பயந்து போயிட்டு இவங்க வேறு வழி இல்லாமங்க சாரி கேட்டதும் என் பொண்ணு வந்துட்டு இவ தான் இந்த பாருங்க டிஎன்ஏ டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவர் தூக்கி போடுறாரு. இதுக்கப்புறம் அவளை யாராச்சும் புள்ளி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹிட் பண்ண போனதும் அப்பங்க அப்பா நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட சேர்ந்து கிளம்பிடுறாங்க. இவங்களுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்பங்க மிஸ்டர் மூவுமே அவள் ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு பொண்ணு, நான் எப்படி போய் அவட்ட இந்த மாதிரி வந்து ட்ரீட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஆளுக்கு இப்போ தான் ரிக்ரெட் ஆகுது. அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறாரு. அங்கே வந்து சில வந்து பிரச்சனையினால ஆளுங்கள்லாம் அடிச்சுட்டு அங்கே போயிருக்காங்க. அவர் ரொம்ப வந்து தண்ணியை போட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. இப்போ இவ கேண்டி எல்லாமே கொடுத்து அவரை காப்பாற்றிருக்கா. உங்களுக்கு நீ ரொம்பவே எனக்கு இப்போ கருணை காமிச்சிருக்க, உனக்கு என்னம்மா வேணும்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு அப்பா இல்லை, எனக்கு அப்பா வேணும், நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. ஸோ அவருமே ஆசையாக அடாப்ட் பண்ணியிருக்காரு. பாசமாக இருந்தான். நான் எப்படி அவட்ட போய் இப்படி முரடை மாதிரி பிஹேவ் பண்ணேன்னு சொல்லிட்டு கவலைப்படும் போது அப்போ அந்த பசங்க உண்மையிலேயே அப்பா இது என்ன உண்மைதானா, மிஸ்டர் ஷியாவோட பொண்ணு தானா இவ, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகுது. பிள்ளைங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது கிடையாது. அவங்க பசங்க ஷென் ஷெங் 2 பேருமே அப்ராடில் இருக்காங்க. அவனுங்க திரும்ப ரிட்டர்ன் வந்ததுமே நான் அவங்ககிட்ட பேசி எப்படியாச்சும் கம்பெனியில் கான்ட்ராக்ட் போட்டுருவேன், அப்போ இவளால் எதுவும் பண்ண முடியாதுப்பா அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அப்பாங்க ஷென்னும் ஷெங்குமே என்னப்பா இப்போ நம்ம வந்துட்டு கிளம்பலாமா சிஸ்டரை மீட் பண்ணுறதுக்காக அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத அவனுங்க சொல்கிறாங்க. ஏன் ஹீரோயின் ட்ரா எல்லாமே பண்ணிட்டு இருந்தா. அப்பாங்க நம்ம மிஸ்டர் ஷியா அசிஸ்டண்ட்டை அங்கே ஷேட்ஸ் எல்லாத்தையுமே வாங்க சொல்லிட்டு இருக்காரு. அப்பாங்க அவள் வந்து ஐடியா கொடுக்குறா வேறு சில கம்பெனிலேருந்து ஷேர்ஸ் எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ண சொல்லி. அப்பா அதை கேட்டுட்டு இல்லை மேடம் அது எல்லாமே இப்போ காலி ஆயிடுச்சு, நம்ம நெக்ஸ்ட் மந்த் வந்து வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொன்னதும் அப்பாங்க அதை கேட்டுட்டு என் பொண்ணு என்ன சொல்கிறாலோ அதைப்படியே நீங்கள் பண்ணுங்க நாங்கள் அவர் சொன்னதுமே இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. ஏன்னா போன டைம் இவங்க ரொம்பவே நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு சில கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது ரொம்பவே லாஸ் ஆகிருக்கு. பட் இந்த டைம் அப்படி ஆகாது, எங்கள் அப்பா ரொம்பவே சக்ஸஸ் ஆவாருன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஹாப்பியாகிட்டேக்கா. அதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங் காம்படிஷன் வரப்போகுது. இவ அதை போய் பார்த்துட்டு ரொம்ப எமோஷன் ஆகிட்டேக்கா. நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பெயிண்டிங் எல்லாமே பண்ணேன், பட் ஆனால் என்னோட கை சரியில்லாமல் போய் என்னோட ஐடென்டிஃபை எல்லாத்தையுமே எடுத்தேன். அந்த அண்ணன் வந்து சின்ன வயசுலேயே வந்து பெரிய பெயிண்டர் என்ற பேரை வாங்கினா. பட் ஆனால் இந்த டைம் அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேக்கா. ஸோ அப்போ கண்ணை மூடிட்டு நான் யாருன்னு கண்டுபிடி பார்ப்போன்னு சொன்னதுமே நீங்கள் வீணான்னு அவள் சொல்கிறா. வீணா வந்துட்டு அவளுக்கு ஒரு ட்விட்டர் மாதிரி எப்பயுமே நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது குடும்பப்படுத்தின எப்பயுமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டைம் வந்து உன்னை நல்லா ஸ்ட்ராங்காக பார்த்துக்கணும், நீ வந்து கண்டிப்பாக விட்டு கொடுத்துட்டு போயிடக்கூடாது அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பாக என்னோட ஹேண்டுக்குமே இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, நான் சக்ஸஸ் ஆவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறா. காதில் போய் ஹீரோயின் சில விஷயங்களை சொன்னதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கண்டிப்பாக இந்த டைம் நீ வந்து வின்னர் ஆவன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது பார்த்தா அந்த ஃபேமிலியில் அவங்க சீனியர் ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ அங்கே அந்த சீனியர் என்னப்பா நீயெல்லாம் வந்து இங்கே கலந்துக்க வந்திருக்க, உன் கை தான் ஆல்ரெடி பாடலைஸ் ஆயிடுச்சுல அப்படின்றத சொல்லிட்டு அசிங்கப்படுத்தினதும் வீணா கோவமாயிட்டு சண்டைக்கு போனதுமே அங்கே நம்ம ஹீரோயின் காய பிடிச்சிட்டு அதெல்லாம் வேணான்னு சொல்கிறா. அந்த ஆனன் பேசாமல் நீ வேணா என்னோட ஐடென்டிஃபை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுப்பா, நீ வந்து அசிங்கப்பட்டுருவா படம் வர முடியாமன்னு சொன்னதும் அதை பற்றி நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்றத அவ சொன்னதும் நான் இந்த எங்கான வயசுலேயே வந்துட்டு இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கேன், ஒன்றை மாதிரி கிடையாதுன்னு சொன்னதும் நீ யாரோட ஐடென்டிஃபைவை திருடி வந்தேன்னு சொல்லிட்டு இவ கேட்டதுமே கோவமாயிட்டு அவங்க பிரதர் அடிக்க வந்ததுமே அப்போ அங்கே வேகமாக காலை வந்து ஊடலை விட்டு ஏற்றி தள்ளி விட்டதும் அவன் குப்புரை கடிச்சு போய் விழுந்துடுறான். ஐயோ என் கால் வந்து தெரியாமல் வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போங்க சரி ஓகே நீ வந்து காம்படிஷனில் வின் பண்ணாமல் தோற்று போயிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே உடனே அவங்க பிரதர் அப்படியா சரி நீ தோற்று போயிட்டேன்னா என் சிஸ்டர்கிட்ட நீடன் பண்ணிவிட்டு சாரி கேட்கணும்னு சொன்னதும் சரி ஓகே நீ அதே மாதிரி ஓ சிஸ்டர் தோற்று போயிட்டா நீ வந்து அதே மாதிரி சாரி கேளு அப்படின்றத அவ சொல்கிறா. ட்ரா பண்ணா ஹீரோயின் ரொம்ப சூப்பராக அங்கே ட்ரா பண்ணியிருக்கா. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முடிச்சுட்டு வந்ததுமே நீ இவ்வளோ ஸ்பீடாக பர்ஃபார்ம் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல, சரிவா நம்ம வெளியே போகலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே சீனியரும் அந்த ஆனனும் வராங்க. அவள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு படம் நல்லா வரைவா நான் எதிர்பார்க்கல, நான் இந்த காம்படிஷனில் தோற்று போயிட்டேன்னா கண்டிப்பாக எங்கள் அப்பா என் மேலே கோவப்படுவாங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வெளியே பார்த்தா அங்கே நம்ம மிஸ்டர் ஷியாதா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போனதுமே ஹாப்பி ஆகிட்டா வராங்க. சன்ஃப்ளவர் கொடுத்ததுமே இவருக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கா, நான் ஃபஸ்ட்டாக வருவேனே எனக்காக பொக்கேலாம் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவளுக்கு. நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நான் தான் ஃபஸ்ட் ப்ளேஸ் கோருவேன்னு அவள் சொல்கிறா.
கேட்குறா. இவள் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ கை இன்ஜுரிக்கு அப்புறம் ட்ரா பண்ணியிருக்கா, எப்படி பண்ணியிருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. சரி நம்ம இப்போ போய் வந்துட்டு சாப்பிட போகலாமா வெளியே அப்படின்ற சொன்னதும், இல்லை இல்லை என்னோடய ஃப்ரெண்டோட சேர்ந்து நான் சாப்பிட போகிறேன், இந்தாங்க இந்த ஃப்ளாரை நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவள் கொடுத்துட்டு போனதுமே அங்கே அசிஸ்டன்ட் கிண்டல் பண்ணுறாரு. சார் உங்கள் சாப்பாடு எல்லாமே வந்து ஆறி போயிருக்கும், நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் கோவமாயிட்டு அங்கே பொக்கே தூக்கி அங்கே போடுறாரு. ஸோ உள்ளே அந்த பொண்ணு வந்துட்டு இருக்கும் போதே அங்கே வீணா வந்து அந்த டியா கிட்னாப் பண்ணிடுறா. கால் பண்ணி நீ இப்போ வந்து நான் சொல்கிற இடத்துக்கு வரலன்னா கண்டிப்பாக அவளை நாங்கள் போட்டு தள்ளிடுவோம்னு சொன்னதும் அந்த பொண்ணுமே அங்கே கிளம்பி வேகமாக வந்துடுறா. அப்போ அங்கே நீ இப்போ நீரன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சாரி கேளு, ரெண்டாவது இந்த காம்படிஷன்லேருந்து குயிட் பண்ணு, இல்லை நான் கண்டிப்பாக இவளை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டினதும் அப்போ அங்கே அவள் வந்து அங்கே சாரி எல்லாமே கேட்டதுமே வெளியே பார்த்தாங்க ஆர்ன் அடித்ததுமே நீ இப்போ யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொன்னதும் நீங்கள் கூட கூட்டிகிட்டு தானே வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, இன்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலையே அப்படின்றத அவள் கேட்குறா. இவங்க லைஃப் 2 பேருமே ரொம்ப வேஸ்ட்டு தான், இவங்களை போட்டு தள்ளிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த டியா பேசிட்டேக்கா. ஸோ அப்போ அங்கே அவளோட அப்பாவுமே இவ வந்து ஆர்ஃபன் தான், இவளை வந்து அடித்தா கேட்குறதுக்கு யார் இருக்காங்க, யார் தான் வர்றாங்கன்னு பார்ப்போன்னு சொல்லும்போது பார்த்தா அங்கே அவங்க அப்பாவும் பிரதர்ஸும் சேர்ந்து விடுறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே ஷாக்காகி போயிட்டு மிஸ்டர் ஷியா நீங்களா அப்படின்ற சொன்னதும் என்ன தைரியம் தான் நீ என் பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு வந்திருப்பேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக்காகிருது. அப்போ அந்த டியா இவ கண்டிப்பாக வந்து அவர் பொண்ணாக இருக்காது, இவ ஆர்ஃபனேஜில் வளர்ந்தவன்னு சொன்னதும் கோவமாயிட்டு அவங்க பொண்ணை போட்டு அடித்து நீ அவர்கிட்ட சாரி கேளுன்னு சொன்னதுமே அங்கே உடனே அங்கே வந்துட்டு அதே மாதிரி சாரி கேட்டதும் என் பொண்ணு மேலே நீங்கள் கையை வச்சுருக்கீங்க, உங்களை நான் பிளாக் லிஸ்ட் பண்ணுறேன், இதுக்கப்புறம் யாராச்சும் உங்க கூட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணால் அவங்க எனக்கு எனிமின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாரு. ஷெங் பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சிஸ்டருக்காங்க கோட்டெல்லாமே போத்தி விடுறான். அதை பார்த்துட்டு அங்கே அவருக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு கோட்டெல்லாமே புடிங்கி கொடுத்துட்டு நீ இதை போட்டுக்கோ, நீ இப்போ பெரிய பொண்ணாயிட்ட மற்றவங்க கோட்டை போடக்கூடாது அப்படின்றத சொல்கிறாரு. அவங்க பிரதர்ஸை பார்த்துட்டு இவனுங்க 2 பேரும் ட்ரபிள் மேக்கர் ஆச்சே, அப்பாவை போன ஜென்மத்தில் பாடாப்படுத்தி வச்சானுங்க, இவங்க என்ன திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறா. அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பயங்கரமாக தீட்டு விழுகுது. நீ வந்து ஆபத்தில் இருக்கனா நீ என்கிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண மாட்டேயான்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சுப்பா, ஃபஸ்ட்டு நம்ம போய் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா நாங்கள் நம்ம ஷெங் சொல்கிறான். ஸோ எல்லாருமே சேர்ந்தாங்க சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. இவ ரொம்ப கோவத்தோட உட்காடுறா. பிரதர் 2 பேர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டதுமே அங்கே நம்ம ஷியா வந்ததும் நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க அங்கே போய் உட்காருங்க அப்படின்றத சொல்லதும் மூஞ்ச தூக்கிட்டு போகிறாரு. போகும்போதே தலை சுற்றி கீழே விழுக போயிடுறாரு. மேமா அங்கே அசிஸ்டன்ட் பிடிச்சிடுறாங்க. அப்போ அங்கே டாக்டர் இவங்க செக் பண்ணிவிட்டு அவர் ரொம்ப டயர்டாக இருக்கார் அதனால தான் அப்படின்றத சொன்னதும் நான் வந்ததுலேருந்தே அவர் ரொம்பவே ரெஸ்ட் இல்லாமல் இருக்கார், நான் ஒரு பெரிய சுமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அவங்க பிரதர்ஸ் நீ இப்போ போய் ரெஸ்ட் எடு நாங்கள் அப்பாவை பார்த்துக்குறோன்னு சொன்னதும் இல்லை நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் அப்படின்னா ஓகே நாங்களுமே இங்கேவே இருக்கோன்னு சொல்லிட்டு சோபாவில் உட்காந்துடுறாங்க. அவங்க அப்படியே தூங்க ஆரம்பித்ததுமே இந்த பொண்ணுமே கேர் பண்ணிட்டுருக்கா. நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் எந்திரிச்சதும் நம்ம ஷியா அங்கே அவளை பார்த்தா தூங்கிக்கிட்டு இருக்கவும் நம்ம ஷெங் மட்டும் கண்ணை முடிச்சிடுறான். அதை மூட அவள் தூங்குறான்னு சொல்லிட்டு அவர் செய்ய காமிக்கிறாரு. கையில் பார்த்தா ஒரு பவுச் இருக்குது. அதை பார்த்ததுமே இது வந்துட்டு அவள் தான்ப்பா உங்களுக்காக பண்ணா, நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காகன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சுக்கு. நடக்கிற இடத்துக்கு கிளம்பி வர்றா. இன்னைக்கு தான் ரிசல்ட் அவங்க வந்திருக்கு. ஸோ அந்த அண்ணனை பார்த்தா அவங்க பிரதரோட சேர்ந்து அவங்க வந்திருக்கா. ஸோ அவங்க ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பிடிச்சிருக்கா. அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இப்போ நீ ரன் பண்ணிட்டேன்ட்ட சாரி கேளுன்னு சொல்லும் போதே அங்கே அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து நம்ம சிசி கிடச்சிருக்கு, அவள் தான் ரொம்ப ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்ட்ரார்டினரி அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவ கண்டிப்பாக சீட் தான் பண்ணியிருப்பா, இவ வந்து நல்லா வரைஞ்சிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது இவ ஆல்ரெடி டாப்பிக்கை தெரிஞ்சு வச்சுட்டு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பொய்யா பேசிட்டு இருக்கவுமே அப்போங்க நீ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் காம்படிஷனில் கலந்துருக்க, ஃபஸ்ட் ப்ரைஸ்மே வின் பண்ணியிருக்க, ஸோ நம்ம வந்து மிஸ்டர் லீ வர போகிறாரு, அவர் வச்சு இதை செக் பண்ணி பார்த்துடலாம், 2 பேத்துக்குமே திரும்ப வேணாலும் காம்படிஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் நாங்கள் கூட்டிகிட்டு வர்றான் அங்கே லீயவே. அதை பார்த்துட்டு பிரதர் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ செய்கை கேட்குறா. அப்பா எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நல்லா இருக்காரு அப்படின்றத சொன்னதும் காலையிலே எந்திரிச்சு போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டாரேன்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. அப்போங்க நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மாதிரி கேட்டதும் நான் தான் இந்த காம்படிஷனுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன்றதே அங்கே அவளுக்கு தெரியலேன்னு சொல்லிட்டவே பார்க்குறான். ஸோ இது எல்லாத்தையும் அவங்க அந்த அண்ணனோட பிரதர் பார்த்துட்டு இவன் கூட இவ்வளோ க்ளோஸ் ஆனான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அவன் ரொம்ப கோவமாயிட்டு அவளை பிடிச்சவங்க தள்ளி விட்டா அவள் தலையில் அடிவேற பற்றுது, கையை பிடிச்சவங்க கடிச்சு வச்சுடா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு கையை எடுக்க வேண்டியதாகிருது. நம்ம ஜிசிக்கும் அந்த ஆனனுக்குமே காம்படிஷன் வச்சா அதுலேயுமே அவள் தான் ஃபஸ்ட்டாக வர்றா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே
பொறாமைப்பட்டுட்டு இது கண்டிப்பாக சீட்டிங் தான் சொல்லிட்டு பேசுகிறான், வேணுக்குனே பண்ணுறீங்கன்னு. நம்ம ஷெனுக்கு ரொம்ப கோவமாயிட்டாங்க. சண்டைக்கு போனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ஸ்டாப் பண்ணுறா. இப்போ நீங்கள் தோற்று போயிட்டீங்க, நீங்கள் இப்போ பண்ணதுக்கு கண்டிப்பாக நீங்கள் நீடன் பண்ணிவிட்டு சாரி கேட்கணும்னு சொல்லும்போது அப்போ அந்த அண்ணன், நான் சின்ன பொண்ணு, நீங்கள் இப்போ இந்த மாதிரி பண்ணி என்னை பேன் பண்ணிங்கன்னா என்னோடய கேரியரே ஸ்பாயில் ஆயிடும்னு சொன்னதும், அப்படியா நீ வந்து மற்றவங்களுக்கு பண்ணும்போது இனிச்சிச்சோ அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். வேற ஒருத்தவங்களோட கேரியர் ஸ்பாயில் ஆகாதான்னு சொல்லிட்டு அப்போங்க வேறு வழி இல்லாமல் அவங்க பிரதர் அங்கே நீடன் பண்ணிவிட்டு அவங்க சேர்ந்து சாரி இல்லாமல் கேட்டதுமே, நான் இப்படிலாம் சாரிலாம் கேட்டால் நான் அது கிடையாது, அங்கே போய் வந்து ஒரு 7 தடவை ரவுண்டு சுற்றுங்க, அதுக்கப்புறம் நான் சாரி கேட்குறேன்னு சொன்னதும் அதே மாதிரி பண்ணுறதுக்கு அவங்க போகிறாங்க. அப்போ அங்கே நம்ம வீணா, நீ என்னப்பா அவங்கள போய் மன்னிக்க போகிறேன்னு சொன்னதும், இது எல்லாத்தையும் நான் ஃபேமிலிகிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன், என்னோட பனிஷ்மெண்ட் முடியுதோ, ஸோ சொன்ன பேச்சுலேருந்து அப்படியே நம்ம மாறிடணும் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அவங்க இப்பயாச்சும் எங்களை மன்னிப்பியான்னு சொல்லிட்டு கேட்டதும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிடுறா. தானே நாங்கள் பேன் பண்ணி விட்றாங்க. வீட்டுக்கு வந்ததுமே இப்போ அங்கே நம்ம ஷென் மட்டும் வரலன்னா நீ இன்றைக்கி என்ன பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்டதுமே, கண்டிப்பாக எனக்கு என்னவே டிஃபெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்குன்னு அவ சொல்கிறா. அப்போ அவங்க பிரதர்ஸ், நீ இன்றைக்கி ஜெயிச்சிருக்கா, உனக்காக கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. அவங்க அப்பா, அந்த கிஃப்ட்டை விடு, ஃபஸ்ட்டு நீ வந்து நான் கொடுக்குற இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணுன்னு சொன்னதுமே, எதுக்காகப்பா இதெல்லாம்னு சொன்னதும், நான் வந்து உன்னோட லைஃப்பை செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு. அவங்க உனக்கு என்ன வேணுமோ நீ எது வேணாலும் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, நாங்களுமே பிரதர்ஸ் தான், நாங்களுமே வந்து கிஃப்ட்டு கொடுக்குறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவனுங்க கேட்குறானுங்க. ஸோ இவளை பார்த்தாங்க, நான் ஆன்லைனில் பார்த்தேன், ஸோ இதை நானே கையால் பண்ணியிருக்கேன், உங்களுக்காக தான் பிரதர்ன்னு சொல்லிட்டு கிஃப்ட்டு கொடுத்ததுமே அவனுங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியானதும் அவங்க அப்பாவுக்கு அப்படியே மூஞ்சே வாடி போயிடுது. அப்போ உங்களுக்காகன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. ஸோ இங்கே அவங்க பொண்ணுக்காக அவர் அங்கே டெலிபியர் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காரு ஆசையாக. அங்கே ஒரு வீடியோ வந்துட்டு ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின் அவ்வளோ புள்ளி பண்ண மாதிரி அது அந்த ஃபேமிலி தான் வேணுக்குனே வைரல் பண்ணியிருக்காங்க. இதனால தான் இந்த பொண்ணு ஜெலஸ் ஆகிட்டு இப்படி பண்ணியிருக்காளாப்பா, ஃபஸ்ட் இடத்த பிடிக்கணும்னு அந்த பலான்னு சொல்லிட்டு. அப்போங்க வீணா, நீ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதுமே, ஜஸ்ட்டு 3 நிமிஷத்துக்கு தான் வெளியிட்ருக்காங்க, மிச்சம் 7 நிமிஷம் எனக்கு இருக்குது, அவளோட உண்மையான ஃபேஸை நான் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு அவள் போனா. வெளியே பார்த்தா பிரதர்ஸ் அவங்க அப்பா எல்லோரும் இருக்காங்க. நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும், நீ பைக்கில் வா, அண்ணன் கூட்டிகிட்டு போகிறேன், ஃபேமிலி எப்படி வந்து உன்னை இப்படி புள்ளி பண்ணலான்னு சொல்லும்போது அப்படின்னு சொல்கிறான். இல்லை நீ என் காரில் வா, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னதும், என் பொண்ணை எனக்கு கூட்டிகிட்டு போக தெரியும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்போ அங்கே ஹீரோயின், இல்லை எனக்கு வந்துட்டு இதுக்கு பிளான் இருக்குது, நான் வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் மிஸ்டர் ஷியாவுமே, இல்லை நான் ஆல்ரெடி வந்து அவங்கள வார்ன் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அவங்க உன் விஷயத்தில் தலையிட மாட்டாங்கன்னு சொன்னதும், அதை எப்படி அவங்கள சும்மா விட முடியும், கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுக்க வேணாமான்னு இவ சொல்கிறா. ஸோ அப்பாங்க மிஸ்டர் ஷியாவுக்கு கால் வந்துடுது, இப்படி உங்கள் அப்பாவோட பர்த்டே அதுக்கு வரணும்னு சொல்லிட்டு. அப்பாங்க நீயுமே ரெடி ஆகிட்டு வா, நம்ம எல்லோரும் போகலான்னு சொன்னதுமே ஹீரோயின் ரெடி ஆகிட்டு வந்தா. அவங்க பிரதர்ஸ் அப்படியே ஆசையாக தங்கச்சியை பார்க்குறாங்க. அவங்க அப்பா ரொம்ப ப்ரௌடாக பார்த்துட்டு தலையில் அங்கே வந்து கிரீட் எல்லாமே வச்சு விட்டதுமே, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அதுக்கு முன்னாடி எது எக்ஸ்பென்சிவ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வீட்டில் பார்த்தா தாத்தாட்ட அங்கே மியான ஒரு குட்டி பொண்ணு அங்கே பவுச் எல்லாமே கிஃப்டாக கொடுத்ததுமே ஆசை பேத்தின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் வரதை பார்த்துட்டு, உங்கள் 3 பேரையும் தானே கூப்பிட்டேன், இதை போய் எதுக்கு இழுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், நீங்கள் என்ன மாதிரி பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் என்னோட சிஸ்டர் அப்படின்றத சொன்னதும், நீ வந்துட்டு உன்னோட சிஸ்டர் அது இதுன்னு பேசலாம், பட் என்னோட பேத்தினா அது மியா மட்டும்தான், நான் கண்டிப்பாக இவளை என்னோட பேத்தின்னு ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்றத அவர் சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாரு. அந்த மியா பார்த்தா அந்த கிரீடத்தை பார்த்துட்டு, சிஸ்டர் இது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வேணுக்குனே வந்து அதை கீழே எடுத்து தலை விழா. அதை கீழே போட்டதுமே அங்கே ரொம்ப கோவமாயிட்டு, நீ இப்போ என்ன பண்ணிட்டுருக்க, எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு சொன்னதும், நான் என்ன பண்ணேன் பிரதர், நான் சும்மா தொட்டேன், சிஸ்டர் அதை பிடிச்சாங்க அதான் விழுந்துருச்சேன்னு சொன்னதும், நாங்கள் இத்தனை பேரை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த வயசில் நீ போய் பேசுறியான்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதும், அந்த தாத்தாட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுமே, என்னோட பேத்தியை நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பேசக்கூடாது, என்னோட பேத்தினா அவன் மட்டும்தான், கண்டவளுக்கு பிறந்தவளெல்லாம் நான் வந்து என் பேத்தின்னு ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் இன்சல்ட் பண்ணும்போது சியா சொல்கிறாரு, அவள் என்னோட பொண்ணு, பட் ஆனால் உங்களுக்கு ஏகப்பட்ட வந்து மிஸ்ட்ரஸ் இருக்கும், யாருக்கு என்ன பிள்ளையை பெற்று வச்சிங்களோ, யாருக்கு பிறந்த பிள்ளை இது, அதை பேத்தின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் இன்சல்ட் பண்ணுறாரு. அவங்க அப்பா கோவமாயிட்டு, ஏன்டா பெத்தவனை பார்த்து எப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்க, நான் வளர்த்தேன்னா நீ என்னவே பார்த்து குறைப்பையாடாதன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ அங்கே அவரோட சிஸ்டர் லிலி வந்துடுறாங்க. அங்கே பசங்களை பார்த்துட்டு, டே பார்க்க அப்ராடுக்கு போயிட்டு
ரொம்ப ஹேண்ட்ஸம் ஆயிட்டீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது இவள் அப்படியே அங்கே வந்துட்டு எழுந்திரிச்சு ஹலோ ஆன்ட்டின்னு சொல்லிட்டு அங்கே வணக்கலாமே சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அவங்க அப்பா அங்கே நோட்டீஸ் பண்ணுறாரு, அவளோட பியூட்டியில் இவ ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் என்னை அப்பான்னு வாய் நிறைய கூப்பிட மாட்டா, மிஸ்டர் ஷியான்றா. அவனுங்களை பார்த்து பிரதர்னு கூப்பிட மாட்டா, அங்கே சென்னு கூப்பிட்டுச்சேக்கா. இவளை மட்டும் எதுக்கு ஆன்ட்டின்னு கூப்பிடுறான்னு சொல்லிட்டு நீ வந்து அவளோட ட்ராப்லலாம் போய் விழுந்துடாத அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அப்போ அங்கே அந்த மியா சிஸ்டர் நீங்கள் இப்போ என்னமோ வந்து காம்படிஷனில் நீங்கள் வந்து சீட் பண்ணி தான் வின் பண்ணீங்களாமே அப்படின்றத சைட்டுங்க பேசுனதும் அதை கூடிய சீக்கிரம் நான் கிளியர் பண்ணிடுவேன், உன் ஹாப்பிலாம் நினைக்காது அப்படின்றத சைட்டு பேசும்போது இவங்களுக்கு அதை கேட்டு சிரிப்பு வந்ததுமே அந்த தாத்தா திரும்ப டார்கெட் பண்ணதும் கோவமாயிட்டு அவள் எந்திரிச்சிட்டு வந்ததுலேருந்தே நீங்கள் என்னை டார்கெட் பண்ணி இன்சல்ட் தான் பண்ணிட்டுருக்கீங்க, அப்புறம் எதுக்காக நான் வந்து எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல இருக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதும் அங்கே ஷியா அவங்க பிள்ளைங்க எல்லாருமே கோவமாயிட்டு என்னோட பொண்ணு இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை அப்படின்ற சைட்டு அவரும் போனதுமே அப்போ லில்லி சாப்பாடுலாம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு, சாப்பிடுங்க நீங்களாவுமே, நீங்கள் வீட்டில் சந்தோஷம் அமைதி எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிசியை நீங்கள் ஏற்றுக்க ட்ரை பண்ணுங்கள், அதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க திட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே அங்கே அசிஸ்டன்ட் பார்த்தா அங்கே பொம்மை ட்ரெஸ் போட்டிருக்காரு. மேடம் நீங்கள் தான் எங்களோட 99 கஸ்டமர், உங்களுக்காக இதை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீங்கள் இதிலேருந்து ஒரு சீட் எடுங்க, அதே மாதிரியே நாங்கள் வந்து உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவோம்னு சொன்னதும் அவங்க ஒரு சீட் எடுத்தா பார்த்தா உள்ளே பார்த்தா அவங்க அப்பாவும் அவங்க பிரதருமே அங்கே டான்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க அவளோட மைண்டை வந்து ஃப்ரெஷ் ஆக்குறதுக்காக. ஸோ அதை பார்த்துட்டு அவள் ஹாப்பி ஆகிட்டாங்க, அதை வீடியோஸ் எல்லாமே பண்ணுறா. பிறகு அந்த மிச்சம் இருந்த வீடியோவும் அவங்க அப்லோட் பண்ணி வச்சா. ஸோ சோசியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆகிடுது. இவள் எப்படி புஷ் பண்ணால் அவள் கையில் அடிபட்டுச்சு, அந்த குடும்பம் எப்படி சாப்பாடு ட்ரெஸ் எதுவும் கொடுக்காம அவளை குடும்பப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே அதை பார்த்துட்டு இந்த குடும்பம் பயந்து போயிருக்காங்க. நான் வீட்டில் இருக்க ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டேன், அப்புறம் எப்படி இதை வந்து இவள் வச்சுருந்தா இவள் எப்படி போஸ்ட் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் பேசிட்டேக்கா. அவள் வந்து வயசு என்னமோ ஒரு 14 தான், பட் பண்ணுறது எல்லாமே கிரிமினல் வேலை இந்த வயசுலேயும். அப்போ அவங்க அப்பாவும் அம்மாவுமே வர்றாங்க. அவங்க அப்பா கோவமாயிட்டு உங்களை யார் இதெல்லாம் போஸ்ட் பண்ண சொன்னது, குடும்ப மானத்தை வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சதுமே அந்த அண்ணன் வந்து அங்கே சாரி கேட்குறான். நான் பயந்துட்டேன்ப்பா, நீங்கள் அவ்வளோ ரொம்ப லவ் பண்ணுவீங்க, நான் அதை அப்படி பண்ணிட்டேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போங்க நீங்கள் தாங்க அந்த வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க வீட்டில் ஒழுங்காக சாப்பாடு கூட கொடுக்காம வீட்டில் அவங்க சாப்பிட்ட மிச்சத்தெல்லாமே எடுத்து சாப்பிட்ருந்துருக்கா. ஸோ அதெல்லாமே பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ஒரு மனுஷியா நீ வந்து அந்த பொண்ணை தத்தெடுத்துட்டு வந்தேன்னா நீ சாப்பாடு கூட கொடுக்காம அப்போ நீ கொடுமைப்படுத்திருக்கியா, ஏன் முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினதெல்லாம் அவ்வளோ ஒரு தப்பான பொண்ணு மாதிரி என்ன பண்ணியிருக்கீங்க அந்த பொண்ணை. இப்போ வந்து மானமாய் கப்பல் ஏறி போயிடுச்சு, தத்தையிடமோ எடுத்தீங்க ஆனால் வந்து சோறு போடல ஸ்ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னை அவமானப்படுத்துகிறாங்க. எல்லாரும் குடும்பத்தோடு போய் இந்த பொண்ணுகிட்ட சாரி கேட்கணும்னு அவர் சொல்கிறாரு. எப்போ இந்த அண்ணன் வீட்டுக்கு வந்தாலோ அப்போ இருந்து நம்ம குடும்பத்தோட சந்தோஷமே போயிடுச்சுன்னு சொன்னதும் அவங்க அம்மா நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, நம்ம பொண்ணுன்னு சொன்னதுமே அப்படியா நம்ம பொண்ணா, இதான் நீ வளர்க்குற லட்சணமான்னு சொல்லிட்டு அவர் திட்டாரு.